வாமா. கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்க. நாளைக்கு உன் வளகாப்புன்னு மெசேஜ் பார்த்தேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் உனக்கு மெசேஜ் அனுப்பலையே. டேய், நான் தாண்டா அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். கவிதா, நீ உட்காரு. உட்காருமா. டேய், வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் முறைக்கிறதா? இங்க பாரு, அவளும் நம்ம வீட்டுல ஒருத்தி தான், புரியுதா? ஏய் கவிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வளகாப்புக்கு என் தம்பி எனக்கும் என் அத்தைக்கும் புடவை எடுத்திருக்கான். காலையில வாங்கிட்டு வந்ததோட சரி, இன்னும் யாருக்குமே காட்டல. கரெக்டா நீயும் வந்துட்ட, நீயும் அத்தையும் சேர்ந்தே பாருங்க. அத்தை, இதோ உங்களுக்கு. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குமா. நான் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த கலர்ல ஒரு புடவை எடுக்கணும்னு. எனக்கு தெரியும் அத்தை. நீங்க ஏற்கனவே என்கிட்ட ஒரு தடவை சொல்லிருக்கீங்க இந்த கலர்ல புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கடைக்கு போகும்போது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஏய், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல. கலர் நல்லா இருக்குல்லம்மா. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இது என்னோட புடவை. ரொம்ப நல்லா இருக்குமா, உனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஏய் கவிதா, இந்த நீயும் பாரு. இல்லப்பா, நான் தொடல. அதுக்கும் உன் தம்பி முறைப்பான். நீயே பிரிச்சு காட்டு, நான் பாத்துக்கிறேன். ஏய், அவன் கடக்குறான், நீ பிரிச்சு பாரு. இந்தா. நல்லா இருக்கு. என்ன புடவை இப்படிதான் பாப்பாங்களா? நல்லா ஃபுல்லா பிரிச்சு முந்தானை எப்படி இருக்குன்னு சொல்லு, கலர் எப்படி இருக்குன்னு சொல்லு, அந்த மிக்சிங் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லு, பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னமோ நல்லா இருக்குன்னு அப்படியே சொல்ற. எங்க நீ எங்க போற? இல்ல, கஞ்சி அடுப்புல வச்சிருக்கேன், இறக்கி வச்சுட்டு வரேன். நான் போய் பாத்துக்கிறேன், நீ முதல்ல உட்காரு. உட்காரு. ஏய், புடவை இப்படிதான் பாப்பாங்களா? நான் என்ன சொன்னேன்? நல்லா பிரிச்சு பாருன்னு சொன்னேன்ல. பிரிச்சு பாரு கவிதா. இல்ல, தெரியுது தெரியுது, நல்லா இருக்கு. நல்லா பிரிச்சு பாரு. எப்படி இருக்கு டிசைன்ஸ்? எனக்கு இந்த டிசைன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் அழகா நல்லா இருக்குல்ல? கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு? சொல்லு கவிதா. நல்லா இருக்கு, சூப்பர். எப்படி இருக்கு இந்த டிசைன்? இது வந்து காஞ்சிபுரத்துல கையாலேயே நெஞ்ச புடவை. சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, நான் மறந்துட்டு பாத்தியா? முன்னாலதான் முதல்ல நீ பார்க்கணும். சூப்பர் டிசைன் கவிதா. திருப்பேன். ஐயோ அம்மா, ஐயோ அத்தை. ஐயோ ஐயோ அத்தை, ஐயோ ஐயோ. என்னாச்சு அத்தை?
எந்திரிங்க எந்திரிங்க அத்தை. என்னாச்சு? பாரு கவிதா, கஞ்சி எடுக்கிறேன்னு சொல்லி கால்ல ஊத்திக்கிட்டாங்க. பாத்து வாங்க, பாத்து வாங்க அத்தை. அத்தை மெதுவா. மெதுவா பாத்து வாங்க. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அத வேணா டாக்டர் வீட்டுக்கு போயிடலாமா அத்தை? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு, நாளைக்கு சரியாயிடும்பா. ஏதாவது ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரவா? இல்லப்பா, என்ன தடவைனா சரியா போயிடும்பா. நீ ஏமா இப்ப அழுகுற? இல்ல அத்தை, இப்படி அபசகுனமா ஆயிடுச்சு அத்தை. ஐயோ, அபசவனால ஒண்ணும் இல்ல, என்னோட அஜாக்கிரதையினால கால்ல பட்டுடுச்சு. இதுக்கு போய் அழுவாங்களா? அழாத. சரி, நீ புடவை பாரு. இல்ல அத்தை. ஏய், நீ அழ ஆரம்பிச்சனா நிறுத்த மாட்டியே. சரி, நான் புடவை நல்லா பாக்கல, நீ புடவை காட்டுப்பா. இல்ல அத்தை, நீங்க பேச்ச மாத்துறீங்க. அத்தை, உங்களுக்கு கால் வலிக்குது தானே? எனக்கு வலிக்க எல்லாம் இல்லம்மா, நீ புடவை காட்டு. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல டிசைன்? கலருக்கு மேட்சிங்கா பார்டரும் சூப்பரா இருக்கு. எங்க முந்தானி எப்படி இருக்கு பாக்கலாம்? முந்தானி நல்லா இருக்குன்னு சொன்னியம்மா நீ. ஐயோ, இது என்னம்மா? அத்தை, ஐயோ ஐயோ, முந்தானை கிழிஞ்சிருக்கே. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? தெரியலையேடா, தெரியலையே. வாங்கும்போது நல்லதானே இருந்தது, நம்ம தானே செலக்ட் பண்ணோம். அப்ப நல்லா தானக்கா இருந்துச்சு? ஆமாடா, அப்போ எப்படி இது கிழிஞ்சது? என்ன சரசு, எப்படி கிழிஞ்சது? ஐயோ கடவுளே, என்ன நடக்குது? அத்தை காலைல இப்பதான் கஞ்சி ஊத்திக்கிட்டாங்க, இப்போ வளகாப்புக்கு எடுத்த புடவை கிழிஞ்சிருக்கு. ஐயோ, அத்தை, ஒரே அபசகுனமா நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அழாதம்மா, அத்தை. அழாத. நல்ல புடவை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா அத்தை, நான் வாங்கும் போது கூட புடவை நல்லதா இருந்தது. நான் கண்ணாடி முன்னாடி கூட கட்டி பார்த்தேன் அத்தை. அப்புறம் எப்படி கிழிஞ்சிருக்குது சரசு? எப்படின்னு தெரியலையே கவிதா. அழாதம்மா. என்ன எதுக்கு பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அழாத சரசு. ஆசாசே இந்த புடவையை என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தா. நாளைக்கு என் வளகாப்புக்கு எந்த புடவை கட்டுவேன்? அழாதம்மா. அக்கா, ஏன்க்கா எதுக்கு எடுத்தாலும் அழற? அழுகைய முதல்ல நிப்பாட்டு. பணம் ஒரு பெரிய விஷயமா? வேற புடவை வாங்கலாம், விடு. இல்லடா, கடையில மாத்துவாங்களான்னு தெரியலையே. கடைக்காரி என் ஃப்ரெண்டு தான், கண்டிப்பா மாத்துவாரு. அப்படி மாத்திரனா புது புடவை எடுத்துறேன், விடு, அழாத. இல்லப்பா, உனக்கு எதுக்கு வீண் செலவு? ஏன் தப்புதான், நான் சரியா பார்த்து வாங்கல. நான் இந்த புடவையே கட்டிக்கிறேன். என்ன சரசு இது? வேற எங்கேயாவது கிழிஞ்சிருந்தா கூட கட்டிக்கலாம், முந்தான ரெண்டா கிழிஞ்சி தொங்குது. இது எப்படிமா கட்டிக்க முடியும்? அசிங்கமா இருக்குமா? அத்தை, இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல, சத்தியமா சொல்றேன். கடையில நான் பாக்குறப்ப நல்லதானடா இருந்தது, இதுல எந்த கிழிசலுமே இல்ல அத்தை. ஐயோ, அது சில கடைகள்ல ஃப்ராட் பண்ணுவாங்க. நாம ஒரு புடவைய செலக்ட் பண்ணுவோம், பில்லு கொடுக்க போற இடத்துல ஏதாவது ஒரு டேமேஜ் சேலைய பாக்ஸ்குள்ள வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாமளும் அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம்.
இங்க வந்து பார்த்தா புடவை டேமேஜ் ஆயிருக்கும். திரும்ப போய் கேட்டா நாங்க சரியாதான் கொடுத்தோம், நீங்க தான் புடவைய பார்த்து வாங்கல. நீங்க கிழிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க அதை வாபஸ் வாங்க முடியுமான்னு நிறைய क्वेश्चन பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸ் அடிக்கடி என் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு. ஏய், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டுப்பா. கவிதா சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாளைக்கு வளகாப்பு. சரசு, நீ இன்னைக்கே போய் புடவைய மாத்திட்டு வந்துரு. இல்ல நான் போல. என்னம்மா நீ? உன் தம்பி இருக்கான்ல, அவன் கூட போய் மாத்திட்டு வந்துருமா. சரியா சங்கர்? இவ இப்படிதான் பேசிக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பா. நீ கூட்டிட்டு போய் மாத்திட்டு வந்துருப்பா. அத்தை, பணம் பிரச்சனை இல்லை. அக்கா இந்த புடவைய ஆசையா பார்த்து எடுத்தா. அது கிழிஞ்சதுனால தான் மனசு கஷ்டமா இருக்கு. 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட இந்த புடவை கிடைக்காதுல்ல, அதான் வருத்தமா இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான்ப்பா. சரிக்கா, வா கடைக்கு போயிட்டு வந்துடலாம். அத்தை, போயிட்டு வாமா, இதை விட நல்ல புடவை கிடைக்கும். போயிட்டு வா போ. ஆமா சரசு, நீங்க போங்க. புடவை கடைக்காரன் புடவைய மாத்தலன்னா எனக்கு ஒரு போனை போடு. வந்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். ஃப்ராட் பசங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க பாரு. கொண்டா. சரி கவிதா, நான் போயிட்டு வரேன். வா. இதெல்லாம் வீணா போன இந்த கவிதை வேலையா தான் இருக்கும். ஐயோ கத்தாதடா. என்ன கத்தாத? அவன் என்னடா பண்ணா? எனக்கு என்னமோ இந்த புடவை கிழிச்சது அவதான் நினைக்கிறேன். என்னடா பேசுற? இவர் உன்னை யார் அவளுக்குலாம் மெசேஜ் அனுப்ப சொன்னது ஃபங்க்ஷனுக்கு வான்னு? இங்க பாரு, அவளுக்கு நீ யார் இருக்கா சொல்லு. அக்கா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுக்கா. வந்தா என்ன வேலை பார்த்துருக்கா பாத்தியா? டேய், கையால கிழிக்கிறதுக்கு இது என்ன பேப்பரா? சும்மா ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழிய போடாதடா. ஆதாரம் இல்ல, அதனாலதான் பேசாம இருக்கான். இல்ல இந்த புடவை மாதிரி 2 கிழிச்சிருப்பான் அவளை. ஐயோ, இங்க பாரு, நீ எனக்கு புடவை வாங்கி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அனாவசியமா சும்மா அந்த பொண்ணு மேல பழிய போடாத. உன்னெல்லாம் நான் இந்த ஃபங்க்ஷன் மூடிட்டேன், அப்புறம் பேசிடுவோம். வா முதல்ல. அம்மா, எதுக்கும் இந்த புடவையும் அது இருக்கட்டும்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, நான் கிளம்புறேன். இருமா, குடிக்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம்மா, உங்க கால் வேற வலிக்கும். நீங்க உங்க உடம்ப பாத்துக்குங்க. எனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம். சரிம்மா, வரேன். ஏய் கனகா, நேத்து சந்தேக கேஸ்ல பஸ் ஸ்டாப்ல குழந்தை திருடுற கீதாவை புடிச்சோமே, அவ லாக்அப்ல தானே இருக்கா? ஆமாமா, லாக்அப்ல தான் இருக்கா. அவ மேல இன்னும் எஃப்ஐஆர் போடல? இல்ல. அவகிட்ட ஒரு வேலை இருக்கு, நீ சீக்கிரம் போன் அவகிட்ட கொடு. குடுக்கறேம்மா. கீதா, கீதா, இந்தா கவிதாம்மா உங்ககிட்ட பேசணுமா. மேடம். ஏய் கீதா, நான் சொல்ற மாதிரி நீ உடனே செய். உன் மேல நான் கேஸ் போடாம ஏற்பாடு பண்றேன். என்ன செய்யணும் மேடம்? ஏய், நான் சொல்றது கவனமா கேளு.
இது ரொம்ப தப்பு இல்லைங்களா மேடம்? ஏய், குழந்தைய திருடி கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க வைக்கிற உனக்கு சென்டிமெண்டா? பேசாம நான் சொல்றது செய், இல்ல ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த கேஸும் ஓ மேலதான் இருக்கும். ஐயோ வேண்டாங்க மேடம். மேடம் அந்த பொண்ணு. ஏய், நீ போனை கனகா கிட்ட கொடு. அம்மா. என் டிராயர்ல சரசு போட்டோ ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அவகிட்ட கொடுத்துரு. அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுரு. சரிங்கம்மா. உன் டியூட்டி முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சுமா. நீ அவளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ. அந்த சங்கர் சரசுவோட கண்ல நீ பற்றாத, ஏதாவது பர்தா போட்டுக்கிட்டு போ. அவ நான் சொன்ன வேலைய கரெக்டா பண்றாளா இல்லையான்னு பாரு. ஒழுங்கா செஞ்சா விட்டுடு, ஏதாவது சொதப்பனா புடிச்சு உள்ள தூக்கி போட்டுரு. ஓகேம்மா. நான் சொன்ன வேலை கச்சிதமா நடந்துட்டா அவங்க போற ஹாஸ்பிட்டல்ல நீ போய் வெயிட் பண்ணு. அங்க நடக்கிறத நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்கம்மா. என்னடா ஓனர் கிட்ட அந்த புடவை கிழிஞ்சிருக்கு மாத்தணும்னு சொன்ன, ஆனா அவர் எதுவுமே சொல்லாம உடனே சரின்னு சொல்லிட்டாரு. நான் கூட புடவைய மாத்த முடியாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவாருன்னு பார்த்தா 18,000 ரூபாய் புடவைய வாங்கி அசால்ட்டா ஓரமா வச்சுட்டாரு. அக்கா கோடி கணக்கில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம ஓனர் வேற என் ஃப்ரெண்டு, அதனால கூட சைலண்டா இருந்திருக்கலாம். சரி உனக்கு எந்த புடவை பிடிச்சுன்னு டக்குன்னு சொல்லு, டைம் ஆகுது. இங்க பாரு, இந்த கலர் இருக்கா? வேண்டாடா, நல்லா இருக்காது. ஏன் பிளாக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? பிளாக் ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டாங்கடா. இந்த எல்லோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சவா, சரி எது பிடிச்சிருக்கோ எடு. இங்க பாரு, 1க்கு 2 கூட எடுத்துக்கோ, பிரச்சனையே கிடையாது. நான் 3 புடவை எடுக்க போறேன்டா. எனக்கு ஒண்ணு, ஓகே. நம்ம தங்கச்சிங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு புடவை, மொத்தம் 3 புடவை. சரியா? எடுத்துக்கோ. இது இந்த கலர் இல்ல, இது வேண்டாம், வேற சாரீஸ். இது எப்படி இருக்கு? இது ஆனா இது பட்டு சாரி மாதிரி இல்லையே. நல்லா தானே இருக்கு. இது வச்சு பார்க்கலாமா? வச்சு பாரு. வளவளவளான் இருக்கு. அப்படியே நொந்து போயிட்டா இருப்போம். சரி, அதை எடுத்து காட்டுங்க. ஆனா இது பட்டு சாரி எஃபெக்டே இல்லைல்ல. இது இந்த பார்டர்லாம் போயிடுமா? இது கூட பிடிக்கலையா? புடவை செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்டேன் சார். சாரி சார், உங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் கொடுத்துட்டேன். அது பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கங்க. சுபகாரியம் இல்ல, கண்டிப்பா. புடவையில கெட்டு போக கூடாதுல்ல. தேங்க்ஸ் சார். பாருங்க. ஓகே சரி சார், இதே பேக் பண்ணிடுங்க. இதை பண்ணிடலாம்ல? பண்ணிடுங்க. நான் ஒன்று பண்ணுறேன்க்கா, இதை பக்காவாக செக் பண்ணிடுறேங்க. உள்ள ஏதாவது கிழிஞ்சிருக்காதுன்னு பார்த்துறேன். நான் போய் பணம் கொடுத்துட்டு பில் கொடுத்துறேன். நீ ரொம்ப நேரம் நிற்க வேணாங்க, காரில் போய் வெயிட் பண்ணுறியா? சரி, நீ வெயிட் பண்ண. வந்து சரிடா, சீக்கிரம் வந்துடு. சரி, ஒரு தடவை பார்த்துலாமா அதை? ஹலோ. ஆமா, நான் துணி கடைக்கு தான் வந்திருக்கேன்.
நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும். வந்துருவேன். இல்ல வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன். ஒரு 1/2 hour ஆகும். Takradum, 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 takradum,